Very Reverend Father Bosco, Provincial of the Salesian Province of Chennai, Reverend Father Stanislas Swamikannu, the Rector and the Parish Priest of this shrine, Reverend Fathers, Reverend Sisters, my dear brothers and sisters. இறைவனின் அருளால் நம்முடைய பங்கானது 125 ஆண்டுகளாக இறைவனுக்கு புகழ்ச்சியையும் ஆராதனையையும் செலுத்தி இறை அருளால் இந்த கடந்த ஆண்டுகளிலே எண்ணற்ற நன்மைகளையும் ஆசீர்களையும் வரங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடனும் தெம்புடனும் இன்றைய தினத்திலே தங்களுடைய 125வது ஆண்டு விழாவை ஆரம்பிக்கின்ற இச்சமயத்திலே உங்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் மென்மேலும் இறைவனின் அருளை பெறவும் இந்த கடந்த 125 ஆண்டுகளாக இப்பங்கானது எல்லா வகையிலும் ஆன்மீக மனித சமூக எல்லா நிலையிலும் வளர்வதற்கு உதவி புரிந்த அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மறை போதகர்களையும் பங்கு மக்களையும் அன்புடன் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு அபரிவிதமான அருள் நிறைந்த நேரமாக இருக்கின்றது. நமது மேடையிலே எழுதப்பட்டுள்ள அருமையான வார்த்தை யூபிலி ஆண்டின் மூலமாக we are called to thank God and to recommit ourselves our vocation to be Christians. Basing upon this particular theme, I would like to reflect with you certain important elements of the Jubilee which we are going to celebrate from today onwards with various different programs and make ourselves really a people of gratitude, a people who are ever ready to recommit ourselves to the will of God. இன்று நம்முடைய வாசகத்திற்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகம் லேவியர் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரம் 25 இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவராகிய யாகுவே கூறுகின்றார், ஒரு யுபிலி ஆண்டை எவ்வாறு நீங்கள் கொண்டாடி அந்த ஆண்டின் மூலமாக பலனை பெற முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக வெவ்வேறு நோக்குகளுடன் அருமையாக எடுத்து கூறி இந்த யுபிலி ஆண்டு பொருள் உள்ளதாக ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் என்று இறைவனே விரும்புகின்றார். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த லேவியர் ஆகமம் நாம் ஆங்கிலத்திலே படித்த இந்த பகுதியிலே நம்மளுக்கு அடிப்படையான கருத்தாக இருக்கின்ற ஒரு வார்த்தை இறை வார்த்தை என்னவென்றால், இறை வார்த்தை 25வது அதிகாரத்திலே 10வது இறை வார்த்தை, பாவக்கழுவாய் நிறைவேற்றும் இந்த நாளிலே உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கு செய்யுங்கள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த யூபிலி ஆண்டிலே we are called to realize that there are 3 fundamental fruits of a jubilee. We may call it 3 R's of a jubilee. And the success of a jubilee depends upon harvesting these 3 fruits in each of our lives as a parishioners of this Lord's shrine. In the 3 R, what are all 3 R's? The first one, release. The second one, return. And third one, revival. அன்பார்ந்தவர்களே,
உண்மையான ஜூபிலி கொண்டாட்டம் நம்மில் ஏற்படுத்தும் 3 மாற்றங்கள் என்று சொல்லலாம், கொடுக்கின்ற கனிகள் என்று சொல்லலாம். அவைகள் என்னவென்றால் விடுதலை வாழ்வு, மனமாற்றத்தின் வாழ்வு, மறுமலர்ச்சியின் வாழ்வு. விடுதலை வாழ்வு ஏற்கனவே நான் கூறினேன். இறை வசனம் 10 தெளிவாக கூறுகின்றது, இந்த ஆண்டிலே நாம் விடுதலையின் மக்களாக மாற வேண்டும். பாவக்கழுவாயில் நம்மை ஈடுபட்டு நாம் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் தனிப்பட்ட விதத்திலே இந்த யூபிலி ஆண்டிலே பேறுபலன்களின் மூலமாக நம்மை புனிதப்படுத்த இந்த ஆண்டு நம்மை அழைக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டிலே பழைய ஏற்பாட்டிலே யாகுவே இஸ்ராயல் மக்களுக்கு கூறுகின்றார், இந்த பாவக்கழுவாயாக இருக்கின்ற இந்த ஆண்டில் அடிமைகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று. எனவே டு ரிலீஸ், விடுதலை வாழ்வு, பாவத்திலிருந்து விடுபடுவது, அதன் வெளிப்பாடாக நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த குற்றங்களுக்கு நாம் பாவிகளாக அடிமைகளாக இருக்கின்றோமோ அவைகளிலிருந்து விடைபெறுவது. The year of atonement, it has its foundation from the book of Exodus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுள் இன்றைய நற்செய்தியின் மூலமாக, தன் மகனின் மூலமாக எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர்களுக்கு விடுதலையை கொடுக்க சொல்லுகின்றார். இதைதான் விடுதலை ஆகமத்திலே படிக்கின்றோம். அடிமைகளாக இருந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்தியர் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு உண்மையான சுதந்திர மக்களாக மாறக்கூடிய அந்த உண்மை வரலாற்று நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு யூபிலி ஆண்டிலே நாமும் மாற அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆண்டானது நமக்கு எத்தகைய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி தெள்ளத் தெளிவாக கூறுகின்றது. சிறைப்பட்டோரையும் ஒடுக்கப்பட்டோரையும் விடுதலை செய்து அனுப்ப, எல்லோருக்கும் வாழ்வளிக்கும் அனைத்து நன்மைகளையும் செய்ய இந்த ஆண்டு நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, நமது 125ஆம் ஆண்டு ஜூபிலி கொண்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய விடுதலை அனுபவத்தை கொடுத்திருக்கிறது என்று சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். What kind of liberation have you achieved or going to achieve in the coming months of this Jubilee year? What are all important fields? From there we have to be very, very careful to be liberated and to be released. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை எடுக்கும் பொழுது, let us take the spiritual life. நம்முடைய ஆன்மீகமானது ஒரு போலித்தனமான ஆன்மீகமாக இருக்கின்றது. இன்றைய திருத்தந்தை அடிக்கடி கூறுவார், we don't want liturgical Christians, we want life-living Christians. ஆம், இறையேசுவின் அன்புக்குரியவர்கள், இக்காலகட்டத்திலே நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்கர்களாக என்பதை எதை வைத்து மதிப்பிடுகின்றோம்? கேட்கும்போது தவறாக சொல்லுவேன், நல்ல கிறிஸ்தவனாக இருக்கேன், எப்படி ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்துடுவேன், ஒரு சந்தி நாட்களை அனுபவிக்கிறேன், எல்லா வகையிலும் ஏழைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறேன், திருச்சபையின் கட்டளைகளை சரிவர கடைப்பிடிக்கின்றேன். பெயரளவில், சொல்லளவில், வாயளவில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதைதான் திருத்தந்தை கூறுகின்றார். திருவழிபாட்டின் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர உண்மையான கிறிஸ்துவ வாழ்வின் மக்களாக வாழ மறந்து விடுகின்றோம். எனவே இந்த விடுதலை ஆன்மீக வாழ்க்கையில் இந்த வருடத்திலே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சொல்கிறோம், நல்ல கிறிஸ்துவ என்ன செய்றீங்க, ஒரு நாளைக்கு 3 ஜெபமாலை. உங்களை விட சகோதரிகள் தான் சொல்லுவோம் 6 ஜெபமாலைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு 6 7 சிஸ்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க, பரவாயில்ல.
சாமியாருங்க சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையே ஜெபமாலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஜெபமாலை சொல்கிற தப்பு கிடையாது. அந்த ஜெபமாலையே தவறாக புரிந்து கொள்ளக்கூட நிலையில் திருப்பலியில் கூட பாருங்கள், எத்தனை பேர் கையில் வச்சு ஜெபமாலையை சொல்லிகிட்டு இருப்பீங்க. இந்த காலத்தில் நிறுத்தியிருக்கீங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூசை வச்சுட்டு இருப்பார், அவர் ஜெபம் சொல்லிகிட்டு இருப்பார், இவங்க வந்து ஜெபமாலை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அத்தகைய போலித்தனமான ஆன்மீகத்தை இந்த வரும் மாதங்களில் நீங்கள் நீக்க வேண்டும். திருப்பலியின் முன்பாக எத்தனை திருப்பலி கருத்துக்களை வாசித்தோம். எதற்கு அதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? ஒரு கடமை. செத்து போனவங்களுக்கு செய்யணும், இல்லாட்டி வருத்தப்படுவாங்க. என் பிள்ளைக்கு வந்து எதுவும் உதவி கிடைக்கணும், அதனால செய்யணும். வியாதியிலிருந்து குணமா, அதுதான். இந்த நற்காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஆன்மீக வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றது, அதை இன்று பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாத தன்மை இரண்டாவது கருத்து. திருமணத்தில் விவாகரத்து பிரிவுகளும் நாளுக்கு நாள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நான் திருமணத்தை கூப்பிட்டா நான் போகிறதுக்கு கஷ்டப்படுறேன், பயப்படுறேன். ஏன்னா சில வருடங்களுக்கு முன்பாக ஒருத்தர் குடும்பத்துக்கு திருமணத்துக்கு கூப்பிட்டாங்க, போய் நல்லா வேண்டி திருமணம் செய்து வைத்தோம். 2-3 மாதத்தில் 2 பேரும் வந்துட்டு, நீங்கள் தானே ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ பிரித்து விட்ருங்கன்றாங்க. இருக்க வேலையில் எனக்கு இந்த வேலை வேணுமா? அன்புக்குரியவர்களே, இக்காலகட்டத்தில் திருமணமும் ஏனைய அருட்சாதனமும் சமூக விழாவாக மாறிவிடுது. திருமுழுக்குக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம், உறுதி பூசலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், திருமணத்திற்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆடம்பரமான ஆடை, உயர்ந்த நகைகள், சீர்வரிசைகள் எல்லாம் எதற்கு? சமூகத்தில் எனக்கு ஒரு நல்ல நிலை இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக ஒழிய, இந்த அருட்சாதனங்கள் மூலமாக என்னுடைய வாழ்வு மாற வேண்டும் நினைத்திருந்தால் நம்முடைய திருமண வாழ்க்கை பல ஆண்டுகள் இருக்கும். இங்கு அமைந்திருக்கும் முதியோர்கள் பலர் பேர் பல ஆண்டுகளாக தங்களுடைய திருமண வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கேட்டு பார்த்தா அவங்க தெரியும், எப்படி 40 வருஷம், 42 வருஷம், 35. அதை ஏன் கேட்குறீங்க? ஏதோ மாட்டிக்கிட்டேன், வேறு வழி கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்து தாலி கட்டின பிறகு தாயையும் தந்தையும் மறந்துடணும். போய் நின்னா கூட அடித்து உடச்சி தம்பியை விட்டு திருப்பி கொண்டு விட்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் அதே தாய் தான் முன்னால் இருந்து ஏன் மகளை கவனிக்காமல் இருக்குங்க. இதுதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கின்றது. நம்முடைய பங்கிலையும் இருக்குது. பங்கு தந்தைக்கு தெரியும், விவாகரத்துலாம் அதிகமாக இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். எத்தனை உரசல்கள், வெறிகள், எத்தனை அநாகரிகமான செயல்கள். ஒரு இளம் தம்பதி, அந்த பொண்ணு வந்து அழுகுது, வீட்டில் வந்து மாமியாரினுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் வெளிநாட்டுக்கு போயிருவேன், ஏன்னா வீட்டுக்காரருக்கு இன்னும் வெளிநாட்டுக்கு வீசா வரல, எனக்கு வந்துடுதுன்ட்டு. என்ன அருமையான குடும்பம் பார்த்தீங்களா? நம்முடைய குடும்பமே வீசாவில் தான் இருக்குது. பெரிய வீசா இறைவன்கிட்ட போகிறது இருக்குன்னு நீங்களாம் மறந்துடுறீங்க. இத்தகைய சூழ்நிலையிலே நாம் இந்த ஜூபிலி ஆண்டை எந்த விடுதலை ஆண்டாளாக கொண்டாடப் போகின்றோம்? குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும், விட்டு கொடுக்கும் மனமாய்க்கை இருக்க வேண்டும், தியாகம் இருக்க வேண்டும். கஷ்டம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. நம்முடைய தாய் தந்தையர்கள், முன்னோர்கள் அதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். Why not we? It depends of all of us how you commit yourself. There is a recommitment is needed when you are going to celebrate the Jubilee year from today onwards. And thirdly, நமது உறவு பிறரோடு இவ்வாறு இருக்கின்றது. அக்காலகட்டத்திலே உறவு என்பது இறைவனால் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்று எண்ணினார்கள். இக்காலத்திலே உறவு என்பது ஒரு பாரமாக இருக்கின்றது. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தால் சரும், இறப்பு நிகழ்வாக இருந்தால் கூட வரும்போதே ஃபோன் பண்ணி உங்களுக்கு ரூம் போட்டிருக்கோம், அங்கே போயிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறான். நல்ல காரியத்துக்கு வந்து ரூம் போட்டு கொடுத்தா பரவாயில்ல, இறப்பு கூடவா போடணும்? எல்லாவற்றிலையும் நடக்குது. ஏனெனில் மரபுவர்கள் இறப்பு சமயத்தில் சௌரியமாக இருந்து செல்ல வேண்டும், மரியாதையோடு நடத்தப்படும் என்று அந்த நிலையிலே நாம் உறவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
எவரோடு நாம் உறவு வைத்தால் நம்மளுக்கு பலன் கிடைக்கும், அவரோடு நான் உறவு வைத்துக் கொள்கின்றேன் என்ற தவறாய எண்ணத்தில் நம்முடைய உறவு இருந்து கொண்டிருக்கின்றது. உறவை வளர்ப்பதற்கு நாம் தியாகம் செய்ய தயாராக இல்லை. அக்காலகட்டத்தில் ஒரு திருமணத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு வாரம் வீட்டில் தங்கியிருப்பாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளை இருந்தவங்க தெரியும், என் வயசில் இருக்கலாம் தெரியும். எல்லாம் வீட்டில் தான் சமைப்பாங்க, வீட்டில் தான் ஒன்றா சேர்ந்து காய்கறி வெட்டுவாங்க. இந்த காலத்துலலாம் யோசித்து கூட பார்க்க முடியல. எல்லாம் ஆர்டரிங், கேட்லாக்கை வாங்கி கேட்டரிங் போயிடுறோம். அவன் கொடுக்குற சாப்பிட்டுட்டு குறையா நிறைவாக அதை சொல்லிட்டு போயிடுறோம். அந்த நிலையிலே நம்முடைய உறவு முறை, அதை நீங்கள் இந்த யுபிலி ஆண்டிலே எவ்வாறு சீர்படுத்த போகின்றீர்கள்? பங்கிலே இருக்கின்ற உங்களுக்குடையே இல்லை உறவு முறை என்ன? பங்கு தந்தையோடு, பங்கிலே இருக்கின்ற அனைத்து குருக்கள் அருட்சகோதரிகளோடு பணிபுரியும் தளத்திலே உங்களுடைய உறவு முறை எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்து இந்த குற்றங்களில் இருந்து குறைகளில் விடுதலைப்பட வேண்டும். இரண்டாவதாக மனமாற்றம், ரிட்டர்ன். லேவியர் ஆகமத்திலே மீண்டும் படிக்கின்றோம் அதே இறைவாக்கு 10. உங்கள் யுபிலி ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடம் திரும்ப வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒருவருடைய சொந்த நிலம் அவருக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். Each one was to return to his family property and his own clan. In addition, every piece of land in Israel was to be returned to the original owners. இது கொஞ்சம் கஷ்டமான பகுதி. எவ்வளோ நிலங்களை நம்ம ஆக்கிரமித்து வச்சுருக்கோம். திருச்சபை சேர்ந்து தான் சொல்கிறேன். புறம்போக்கில் தான் கோயில் கட்டியிருப்போம். இப்போ கவர்மெண்ட் உயிரை வாங்குகிறான். எங்களெல்லாம் போனோம்னா பர்மிஷனுக்கு இது புறம்போக்கில் கட்டியிருக்கீங்களேன்னு. அந்த காலத்தில் சொன்னாங்க புறம்போக்கெல்லாம் கடவுளுக்கு சரிமன்ட்டு. இந்த காலத்தில் கிடையாதுன்னு சொல்கிறேன். திரும்பி கொடுக்க இந்த ஆண்டு அது மாதிரி உங்கள் வீட்டில் எதுவும் புறம்போக்கிலேருந்து கட்டியிருந்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். பங்குசாமியை கன்சல்ட் பண்ணிட்டு அதை நிவர்த்தி செய்ய பணங்கன்னு கொடுத்து புதிய பட்டா வாங்குங்க. ஒரு முயற்சி எடுப்போம். நான் உண்மையாக சொல்கிறேன்னு, சில எல்லாருமே அப்படி கிடையாது. எல்லாருமே நீங்கள் எல்லாத்துக்கும் சொந்த வீடு இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. இந்த தவறு நடக்கும்போது இதே போன்ற எண்ணங்கள், பிறருடைய செல்வத்தையோ பிறருடைய புகழையோ நாம் பார்த்திருந்தால் அதை நாம் திருப்பி கொடுக்க வேண்டிய, பிறரை பற்றி குறைவாக பேசி இகழ்வாக பேசி அவர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வதைத்திருந்தால் அவர்களோடு மீண்டும் உறவாடி அவர்களிடமிருந்து அந்த புகழையும் அவருடைய செய்த நன்மைகளையும் எடுத்துக்கொண்டுகின்ற தன்மை. எனவே இது பொருளை மட்டுமல்ல, நிலத்தை சார்ந்தது மட்டுமல்ல, நம்முடைய எண்ணத்திலும் நாம் மனமாற்றத்தின் மக்களாக மாற வேண்டும். இது ஒரு மிக முக்கியமானது. எனவே தான் இந்த வருகின்ற மாதங்களில் மனமாற்றத்தை ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக திரு அவை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றது. ஏனெனில் யுபிலி ஆண்டை இந்த ஆண்டு 29ஆம் தேதி டிசம்பர் நாம் துவக்க இருக்கின்றோம். அடுத்த வருடம் 28ஆம் டிசம்பர் 2025 வரை இந்த யுபிலி ஆண்டு நம்பிக்கையின் ஆண்டாக, திருப்பயணின் ஆண்டாக கொண்டாடும் பொழுது எதற்கு என்றால் நாம் மனமாற்றத்தின் மக்களாக திரும்பி வருவதற்காகத்தான். ஆம், இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த யுபிலி ஆண்டலில் உங்களுடைய தேடல் மாற வேண்டும். பல சமயங்களிலே நாம் எதை தேடி அலைகின்றோம்? பணத்தை, பொருளை, புகழ்ச்சியை. ஆனால் படைத்தவரை தேடாமல் படைத்த பொருட்களையே நாம் தேடி அலைகின்ற காரணத்தினால்தான் நம்மிடையே அமைதி கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அருளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். So we have to be very, very careful. Respect the Creator, not the creature. You are not going out of the creatures, but the respect the creature and follow His rules and regulation by true conversion, by true repentance. மூன்றாவதாக, இறுதியாக, இந்த ஆண்டானது ரிவைவல், மறுமலர்ச்சியின் ஆண்டாக மாற வேண்டும். இது லேவியர் ஆகமத்திலே 25ஆம் அதிகாரத்திலே இறைவசனங்கள் 11, 12 கூறுகின்றது.
The book of Leviticus chapter 25 verses 11 to 12. யூபிலி ஆண்டிற்கான இன்னும் ஒரு நியதி நமக்கு கொடுக்கப்படுகின்றது, ஒரு கனி கொடுக்கப்படுகின்றது. யூபிலி ஆண்டில் பயிரிட வேண்டாம், ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வளவு கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். இதை கேட்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. அப்போ இந்த ஒரு வருஷம் நம்மளாம் சம்பாதிக்க வேண்டியதுமா, சும்மா உட்காந்துருக்கலாமா? இன்னையிலேருந்து வேலைக்கு போக வேணாம் யாருமே சொல்கிறாங்க. பயிரிட வேண்டாம்னா அர்த்தம் நீங்கள் பயிரிட போகிறதில்ல, சம்பாதிக்க போவீங்க. டீச்சர் ஸ்கூலுக்கு போக வேணாம், குமாஸ்தாக்கள் படி செய்ய வேண்டாம், கோயிலுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வருஷம் ஓட்டினா யூபிலி ஆண்டா? இல்லை. இதன் உட்பொருள் என்ன? இந்த ஆண்டு மறுமலர்ச்சியின் ஆண்டு. எனவே நீங்கள் செய்கின்ற காரியங்களை விட இந்த ஆண்டிலே இறைவனோடு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு மக்களாக மாற வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு நிலத்திலே மென்மேலும் ஒவ்வொரு முறையும் நாம் பயிர் செய்தால் அந்த நில சக்தி குறைந்து விடுகின்றது. எனவே நிலத்தை ஒவ்வொரு ஆண்டு 2 நாட்டு நாம் எந்த விதமான விளைச்சலும் நடத்தாமல் இருந்தால் பிறகு அது அதிகமாக விளைச்சலை கொடுக்கும். என்ன காரணம்? சக்தி அங்கு உருவாகின்றது. அமைதியில் இறைவனோடு படைத்தவரோடு இணைவதில். அதை போன்று இந்த மறுமலர்ச்சி ஆண்டிலே நீங்களும் இறைவனோடு உணர்ந்து, இறைவனோடு உரையாடி, இறைவனில் இருக்கின்ற மக்களாக மாற வேண்டும். இதற்குத்தான் இந்த ஒருங்கியக்க திரு அவையானது நம்மிடம் என்றுமே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாத கடைசியிலே மீண்டும் நான் ரோமை நகருக்கு செல்கின்றேன். அங்கு நடக்கின்ற ஒருங்கியக்க திரு அவையின் 2ஆம் பகுதி திருத்தந்தையுடன் 364 ஆயர் பெருமக்களும், குருக்களும், அருட்சகோதரிகளும், பொதுமக்களும் 2வது பகுதியாக இந்த ஒருங்கியக்க திரு அவை எவ்வாறு ஒன்றிப்பின் திரு அவையாக, பங்கேற்கும் திரு அவையாக, மறைப்பணியில் ஒரே குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை மென்மேலும் ஆராய்ந்து முடிவெடுக்க. எனவே அன்பு மக்களே, எனக்காகவும் இந்த இந்திய நாட்டிலே இருந்து செல்கின்ற 4 ஆயர்களுக்காகவும் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைத்து கொண்டுகின்றேன். ஒரு மாதம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்கூலில் உட்காந்துருக்க மாதிரி காலம்பு 8:45 போயிட்டு சாயந்தரம் 7:30 தான் வர முடியும். கையில் ஒரு பையை கொடுத்துருவாங்க. கொடுக்கப்பட்ட இடத்துல தான் உட்காரணும், வேறு எங்கேயும் உட்காரக்கூடாது. போய் உட்காந்த உடனே உள்ளேன்னு ஐயான்னு அந்த டேப்லெட்டில் வந்து எஸ்ன்னு போடணும். அப்போ தான் நீங்கள் வந்திருக்கேன்னு தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன இருந்தாலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு பணி திரு அவை வளர்ச்சிக்காக, மாற்றத்திற்காக, மறுமலர்ச்சிக்காக. இந்த பணி நம்முடைய பங்கில் எந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்? அடுத்த மாதம் நடைபெறவிருக்கின்ற இந்த ஒருங்கிய திரு அவையின் பொது அமர்வு, ஆயரின் பொது அமர்வுக்காக எங்களுக்கு சிந்தித்து செயல்பட இன்ஸ்ட்ருமெண்ட் லபோரிஸ் என்ற ஒரு புத்தகமானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த புத்தகத்திலே 4 பகுதிகள் சுருக்கமாக. இந்த 4 பகுதியிலே நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். எல்லோரும் சேர்ந்து திருமுழுக்கு பெற்ற மக்கள் எல்லோரும் முழு நிறைவான பங்கினை பெற, அதை பெற வேண்டுமென்றால் நாம் கிறிஸ்துவின் இறைவார்த்தையில் ஊன்றி, ரூட்டட்னஸ் இன் கிரைஸ்ட், திஸ் இன் டைமென்ஷன், வேறொன்றும் தன்மை, திரு அவையின் அழைப்பிற்கு ஏற்ப இறை வார்த்தையை கேட்டு அந்த இறை வார்த்தையில் ஊன்றி இருப்பது. 2வதாக 4 டைமென்ஷன், தனிவரங்களின் பன்முகத்தன்மை. இறைவன் நம் அனைவருக்கும் தனிவரங்களை கொடுத்து இருக்கின்றார். பங்கிலே இருக்கின்ற உங்களுக்கு அவைகளை கண்டறிந்து, இந்த ப்ளூராலிட்டி ஆஃப் கேரிசம் என்று சொல்லுவார்கள், தனிவரங்களின் பன்முகத்தன்மையை உணர்ந்து எல்லோருக்கும் உரிய பங்கிலே கொடுக்க வேண்டும். உங்களுடைய பங்கானது 125 வருடம். அந்த காலத்தில் இந்த பங்கு சாமியார்களும் ஒரு அரசர்கள் மாதிரி இருந்தாங்க. பங்கு சாமியார் என்ன சொன்னாரோ சரி. பங்கு சாமியார்கிட்ட போய் தான் அந்த காலத்தில் லெட்டர்லாம் எழுதிங்க. அவர் தான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவார். ஆனால் இந்த காலத்து ஃபாதர்ஸ்க்கெலாம் இங்கிலீஷ் தெரியாது. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, அதனால கேட்க மாட்டீங்க, அது தேவை கிடையாது. ஆனால் பங்கு ஒன்றாக நன்றாக நடைபெற வேண்டும் என்றால் பங்கு தந்தை எல்லாமே செய்ய மாட்டார்.
உங்களுடைய ஒன்றிப்பு என்ன, உங்களுடைய பங்கேற்பு என்ன, உங்களுடைய அந்த மறைப்பணிப்பு பணியில் நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்களுடைய உடன் உழைப்பு என்னவென்று யோசிக்க வேண்டும். இந்த பங்கு பெரிய பங்கு. உயர்மறை மாவட்டத்திலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாரிஷ். நீங்கள் தான் பங்கு தந்தையோடு ஒன்றாக இணைந்து சொன்ன பங்கு ஃபாதர் நீங்கள் செய்யுங்க ஃபாதர், நாங்கள் எல்லாம் பின்னால் வரணும்னு சொல்லவே கூடாது. இன்னமே முதிர்ச்சி அடைந்த பங்காக இருக்கின்ற காரணத்தினால் இதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லதை நாங்கள் முன்வைத்து திட்டமிட்டு செய்யும் பொழுது நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். பங்கு தந்தையோ சலேசியவர்கள் மட்டும் செய்ய மாட்டாங்க, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். மூன்றாவதாக வித் டைமென்ஷன், ஊனும் பிரஸ்பெத்தேரியம் ஒரே குருத்துவம் திருமுழுக்கின் மூலமாக நாம் எல்லோரும். எனவே நம்மிடையே வேற்றுப்பாடுகள் கிடையாது. The clericalism should be completely cut off, even with the bishops also. I was told so many times, don't call me your grace. They say, yes, your grace. Then I cannot say anything. தமிழில் சொல்கிறேன், என்ன பேராயன்னு கூப்பிடாதீங்க ஆண்டவர்னு, லார்ட்ஷிப்னா ஆமாம் ஆண்டவரே, கூப்பிட மாட்டோமேட ஆண்டவரே, அங்கே ஆண்டவர் தான் வருது. இந்த நிலையில் நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். நம்மிடையே இந்த வேறுபட்ட நிலையில் platonic way of looking at the church as a community, ஒரே குருத்துவத்தில் ஊனும் பிரஸ்பெத்தேரியும் பங்கு பெறுகின்ற நாம் இதில் மிகவும் கவனம் செலுத்த. ஐ லைக் பீப்புள் கால் மீ ஃபாதர். ஆனால் என்ன ஃபாதர்னு ஒரு சாமியார் கூப்பிட்டாரு, பக்கத்தில் இருந்த செக்ரட்டரி சொன்னார் அவர் பிஷப்புன்னு சொன்னார். அவர் நல்லது செஞ்சாலும் செக்ரட்டரி தப்பாக சொல்லி கொடுத்துட்றாங்க. அவர் செக்ரட்டரி அவர் வேலையை செய்கிறார், என்ன செய்ய முடியும்? இல்லாட்டி அவருக்கு மதிப்பு போயிரும்ல. ஒரு சாமியார் போய் செக்ரட்டரியாக இருக்குன்னு அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒரே குடும்ப உணர்வோடு we have to build up the church. That is the reason why the Holy Father calls us again to go back to Rome next year from 2nd of October till 27th of October to be in the Vatican. இறுதியாக between dimension, ஒன்றிப்பு கம்யூனியன், எல்லா வகையிலும் உள்ள உணர்வோடு ஆக்கப்பூர்வமான என்னோடு சகோதர வாஞ்சையோடு நீங்கள் செயல்படுத்த வேண்டும். உங்களிடையே பெரியவர் சிறியவர் என்ற மனப்பான்மை இருக்கும். கொலோசியன்ஸ் வாஸ்தம் பார்த்தீங்களா, அன்றைக்கி இந்த செகண்ட் ரீடிங் டேக்கன் ஃப்ரம் த புக் ஆஃப் கொலோசியன்ஸ், பியூட்டிஃபுல் பேஜ். ஸோ ஐ செலக்டட் ஃபார் தட், ஹவு யூ ஆர் சப்போஸ் டு பி எ ரியல் கிறிஸ்டியன். Very concretely, St. Paul brings out all the evils we are undergoing, how we should get rid of them. And the ஒன்றிப்பு, the communion is very much necessary from today. That will help us to go even after 150 years celebration. எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, in dimension, for dimension, with dimension and between dimension is very much necessary. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை, திரு அவையை மறுமலர்ச்சியாக்கும். பங்கேற்பு, it has to come from the grassroots level, not from everything from above. The meeting which we had in A4 yesterday with the bishops in Bangalore, which I am going to have tomorrow, day after tomorrow, is speaking about that, how we bishops, we priests, religious should go to the level of the people and make them participate. அன்புக்குரியவர்களே, இத்தகைய அருமையான வாய்ப்புகளை திரு அவை இந்த யூபிலி ஆண்டிலே நமக்கு கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த ஆண்டிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் செய்ய வேண்டியது, நாம் விடுதலை வாழ்விற்கு உயிர் பெற்று வாழவும், நாம் அனுபவித்த விடுதலையை பிறருக்கும் தரவும் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் அனைத்துக்கும் ஆண்டவர்தான் சொந்தக்காரர் என்பதால் முதலாளியாக இறைவனை வைப்போம். நிலத்தை மட்டுமல்ல, பொருளை மட்டுமல்ல, உங்களிடம் இருக்கின்ற திறமை, புகழ்ச்சி, பதவி எல்லாமே அவர் கொடுத்த பிச்சை. அவர் விரும்புகிறபடி அதை பயன்படுத்துவோம். மூன்றாவதாக, இறை உலவில் ஒன்றிப்பில், பங்கேற்பில், மறைபண பணிப்பில் ஒருங்கி இயக்க திரு அவையின் மூலமாக நீங்கள் மறுமலர்ச்சி ஏற்படுத்தினால் இந்த யூபிலி ஆண்டு கட்டாயமாக பொருளுள்ளதாக இருக்கும். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக கூடி ஜெபித்து இறை அருளை
லூர்து அன்னையின் பரிந்துரையால் பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.